அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். Praise the Lord. Amen. ஆண்டவர் சமூகத்தில் 2 மணி நேரம், சில நேரம் நமக்கு டயர்டாக இருக்கும். காலையில் எழுந்து வேலைக்கு போனோம், சாயந்தரம் வந்தோம், அப்படியே இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம். மிகுந்த களைப்பு தான். ஆனால் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கவனிக்கிறவர். ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமேன். அந்தி சந்தி மதியான வேளையிலே தாவீது கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆண்டவருக்கு பலி செலுத்தினார். ஆனால் ஆண்டவரோ நமக்கு எல்லா நேரத்திலும் நம்மோடு பேச ஆயத்தமாக இருக்கிறார். இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம கொடுக்கும்படி நம்ம அதில் இருக்கிற அருமையான ரூபன் அண்ணன் ஆயத்தமாக இருக்கிறாங்க. பிரதர் ரூபன் அலெக்சாண்டர் அவர்கள் முன்பதாக வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். தேங்க்யூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நிறைய பாயிண்ட்ஸுக்காக ஜெபம் பண்ணோம். இங்கே பண்ணிட்டு இருக்கும்போது நான் நடந்ததை சொல்கிறேன். கடந்த வாரத்தில் நான் என் மனைவி அண்ணன் ஒரு ஊழியத்துக்கு போனோம். அவளை வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் விட்டுட்டு நான் எங்கள் அண்ணனை கூப்பிட்டு வர போனேன். போயிட்டு வந்தால் என் மனைவி ஒரு கற்றுக்கத்தான், இயேசுவே இயேசுவே இயேசுவேன்ட்டு. எதை கீழே வந்துச்சுன்னு பார்த்தாக்கா அங்கே நடந்து பார்த்தா ஒரே துக்கமாக இருந்தது. ஒரு நல்ல வாலிப பிள்ளை பையன், நல்லா ஹைஃபையாக இருக்கான். இன்னொரு பையனாக இருக்கிறாங்க. எப்படி ஒரு கணவன் மனைவி அந்தரங்கத்தில் இருப்பாங்களோ அந்த மாதிரி நடு ரோட்டில் இதை பார்த்து எனக்கும் அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. இயேசுவே இயேசுவே. நாங்கள் ஏன் சொல்கிறேன்னாக்கா பயங்கரமான நாட்டில் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம எதுக்கோ ஜெபம் பண்ணோம், கடைசியில் பாஸ்டர் அவங்க இதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேளச்சேரியில் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணும் இதே அவ்வளவு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு பயம் நடுக்கும். கடைசி நாட்டில் இருக்கிறோம், நம்ம கண்ணில் இதை பார்க்குறோம். அப்போது நம்ம எங்கே நிற்கிறோன்ட்டு நம்ம இந்த நாளில் கர்த்தர்கிட்ட கேட்கலாம், ஜெபிக்கலாம். எல்லா ஆசீர்வாத காரண கர்த்தரே, இந்த இரவு வேளைக்காக நன்றி செலுத்தணும் சுவாமி. அப்பா, இவ்வளோ நாங்கள் ஜெபித்தோம், இப்போது உங்களோட வார்த்தை கேட்க நான் வந்திருக்கிறோம் சுவாமி. ராஜா, நீங்கள் தான் கர்த்தா பேசுங்க, நாங்கள் கேட்குறோம் ராஜா. வீணான வார்த்தை எதுவும் பேசாதபடி அடியனுக்கு காவல் இயேசு நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு பையனுக்கு வேலை வேணுமா, நிறைய இடத்துல போய் தேடினா வேலை கிடைக்கலையாம். கடைசியிலே ஒரு பணக்கார வீட்டுக்கு போயிட்டு, ஐயா எனக்கு வேலை கிடைக்கணும்ன்ட்டு தேடினான். அப்போ அவர் கேட்டாராம், உனக்கு என்ன வேலை தெரியும்னு கேட்டாராம். எனக்கு டிரைவிங் வேலை தெரியும்னு சொன்னான். அப்போ சரி, நாளை காலையில் வந்துட்டு வரும்போது உன்னுடைய சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வா அப்படின்னு சொன்னார். அவனும் கொண்டு வந்துட்டான். அவரெல்லாம் பார்த்தாரு. பார்த்துட்டு கேட்டாராம், எனக்கு சம்பளம் எவ்வளோங்க நேரம், நீ வண்டியை ஓட்டு பார்க்கலாம் நேரம். அப்போது வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டான். திருப்பி கேட்டான், ஐயா எவ்வளோயா சம்பளம்? நான் ஸ்டார்டிங் 5000 சொன்னாராம். ஒரே சந்தோஷமா, ஸ்டார்டிங் 5000. அப்போ போகிற இடத்துக்கு போனாக்கா எவ்வளோ கொடுப்பாரான்னு சொல்லிட்டு அவன் நினைச்சானான். அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை நான் இங்கே கொடுக்குறேன், நீங்கள் எப்படி இடத்துக்கு போறீங்களே தெரியல, இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஹல்லேலூயா. நம்ம அதாவது தேவனுக்கு நன்றி செலுத்தி பாஸ்டர் 2 பாஸ்டருக்கு நன்றி செலுத்துறேன். ஹல்லேலூயா. கடந்த மாதத்தில் எனக்கு 2 ஷோல்டரும் வலி.
லெஃப்ட் ஷோல்டர் வலின்னு என்ன சொல்லுவாங்க? எல்லாருக்கும் லெஃப்டில் தாங்க ஹார்ட்டில் சொல்லுவாங்க. எனக்கு இந்த டாக்டர் கிட்ட போகிற பழக்கமே இல்லை. எங்கன்னா கை கால் ஒழிஞ்சா தான் தூக்கின்னு போவாங்க. நானே டாக்டர்கிட்ட போனதில்லை. ஸோ நான் என்ன பண்ணேன், நான் போகல. உடல கிளாஸ் தானே எல்லாரும் என்ன ஒரே தொந்தரு, நீ போனாங்க. போகிறோம் போல. ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல், நமக்கு இன்சூரன்ஸ் எதுவுமே கிடையாது, எங்கே போனேன்னாக்கா அந்த முதியோர் ஹாஸ்பிட்டல் ஒன்று திறந்துருக்காங்க. அங்கே போனால் எங்கள் ஆஃபீஸில் இருக்கான எல்லா ஆஃபீஸர்ஸும் உட்காந்துக்கிறாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்கனாக்கா, இதே மாத்திரத்தை அவனும் கொடுக்குறான், ஆனால் காசு வாங்கி கொடுக்குறான். நாங்கள் சரின்ட்டு நான் போயிட்டு என்ன இசிஜிலாம் எடுத்தாங்க. எடுத்த உடனே அந்த டாக்டர் பார்த்துட்டு சொன்னார், ஏங்க உங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க, உங்கள் ஹார்ட் கிளியராக இருக்குதுன்னாங்க. ஆமாங்க, 35 வருஷம் முன்னாடி என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு நான். அவர் சிரிச்சுட்டு இல்லைங்க நீங்கள் போயிட்டு இன்னொரு டாக்டர் அனுப்பிச்சார். அவர் செக் பண்ணி எல்லாம் சொன்னாங்க, எதுவுமே இல்லைன்ட்டாங்க. சரின்ட்டு வந்துட்டு அங்கே எல்லாம் மாத்திரை நிறைய எழுதி கொடுத்தாங்க. அந்த மாத்திரை எழுதி கொடுக்குற இடத்துல உட்காந்துக்கிறேன். நிறைய ஜனம் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. எல்லாம் ஹைஃபை, எல்லாம் பெரிய நல்ல பணக்காரங்க, ஷர்ட்டெல்லாம் உட்காந்துக்கிறாங்க. சரி பார்த்தேனே ஒருத்தர் வந்து கேட்டார், மாத்திரை கொடுத்தாங்க. மாத்திரை வாங்கிட்டு ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், சார் கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க சார்னாரு. பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட்ல அதில் தமிழில் காமிச்சாரு. சாப்பிட்றதுக்கு என்ன கேட்டார், சாவுறதுக்கு முன்னாடி சாவுறதுக்கு பின்னாடின்னு. அவர் நிறைய பேர் சிரிச்சாங்க. 3-4 பேர் என்னை பார்த்து முறைச்சாங்க. வேற என்னடா அது பயமாகுதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இல்லைங்க நம்ம எல்லாம் மாத்திரை வாங்கி வந்திருக்கோம். பழமொழி என்ன சொல்லுது, வாய் விட்டுருச்சாக்கா நோய் போயிடுனேன். அப்புறம் நாங்கள் சமாளிச்சு வந்துட்டேன். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னாக்கா, இந்த நாளில் நம்ம சுற்றி இருக்கிற உலகத்தை பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். என்னுடைய காரியங்களை பார்க்கும்போது கர்த்தர்ட்ட கேட்டேன், கர்த்தாவே நான் என்ன இங்கே பேசணும் சொல்லும்போது கர்த்தர் 4 வார்த்தையை சொல்ல சொன்னாரு. அதை நான் சொல்றேன், அதை நீங்க எப்படி எத்தனை தெரியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு உறவாட, வெளிச்சத்தை கொடுக்க, அது மட்டுமல்ல நம்மோடு வாசம் பண்ண இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனா கர்த்தர் நம்ம என்ன பண்ண, நிறைய துக்கப்பட்டிருக்கிறோம், அவரை வேதனைப்பட்டிருக்கிறோம். ஆனா இங்க பார்க்கும்போது ஒரு 4 வார்த்தை நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். முதல்ல நன்றி, தேங்க்யூ. கர்த்தருக்கு எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்லணுமா? அப்படி சொல்றோமோ இல்லையா எனக்கு தெரியாது. 2வது, அவர் எதை கொடுத்தாலும் ஓகே ஜீசஸ் சொல்லிட்டு வாங்கிக்கணுமா. 3வது, ப்ளீஸ் தயவு செய்து கேட்கணுமா. 4வது, சாரி ஜீசஸ் சொல்லணுமா. ஹல்லேலூயா. இப்படி நம்ம வேதத்துல குறித்து நாம் பார்க்கலாம். இப்படி பார்க்கும்போது உடனே யார் ஒரு ஞாபகம்னா யோபு தான் வரும். இந்த யோபு ஞாபகம் வரும்போது யோபுக்கு பயங்கரமான பிரச்சனைங்க, சரீரத்துல, குடும்பத்துல, எல்லாத்துலயும் வந்தாலும் அவர் செய்த ஒரே ஒரு காரியம்னாக்கா, வாசிக்கலாம் யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஹல்லேலூயா. இப்படி யாருன்னா சொல்ல முடியுமா? ஆனா இந்த நாள்ல நம்ம ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கலாம். கர்த்தர் எது செய்தாலும் அவர் தவறு செய்யவே மாட்டார். அவர் செய்த எல்லாம் கரெக்டா கன கச்சிதமா இருக்குமா. இப்படி நம்ம பார்க்கும்போது இந்த வேளையில ஒரே ஒரு காரியம் சொல்றேன். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு வித்தியாசமா இருக்கலாம். ஒரு குடும்பம் வந்து எருசலேமுக்கு போயிருக்காங்க. கணவன் மனைவி ரொம்ப நேசிக்கிறவங்க ஒரு குடும்பம் போயிருக்காங்க. போயிட்டு என்ன நடந்ததுனாக்கா, அங்க திடீர்னு அந்த அம்மா மறிச்சிட்டாங்க. மறிச்ச உடனே எல்லாம் என்ன ஆச்சு ஏதாச்சு கேட்டு பார்த்தோன்னே கணவன் சொன்னாராம், நான் இந்த பாடியை எங்க எடுத்துன்னு போயிடுறேன், எங்க ஊருக்கே எடுத்துன்னு போயிடுறேன்டாங்களாம். ஐயோ நிறைய செலவாமேன்னு கேட்டாங்களாம். இல்ல அதுக்கு அங்க இந்த லோக்கல் பாஸ்டர் என்ன பண்ணலாம், இங்கேயே ஒரு அடக்கம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அவர் கேட்டாராம். அப்போ இவர் சொன்னாராம், வேண்டாங்க எவ்வளவு செலவானானோ நான் எடுத்துன்னு போயிடுறேன்னு சொன்னாராம். அப்போ ஏங்க சொல்றீங்க? இல்ல ஏசாமி 3 நாள் உயிர் தெரிந்தாரு, இந்த அம்மா இங்க உயிர் தெரிஞ்சிட போறான்னு சொன்னாராம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்டார்டிங் எவ்வளோ 5000 சொன்னார்ல, ஞாபகம் வச்சுங்க. எல்லாம் பார்த்து என்ன இப்படி சொல்றாருன்னு கேட்டான். அவர் என்ன சொன்னாரா, என் ஒய்ஃபுக்கு எந்த மொழியும் தெரியாது, தமிழ் தவிர. டபுள் ஏன்ச்சிட்டாங்கன்னா எங்க போகணும் தெரியாது, அதான் எடுத்துன்னு போறேன்னு சொன்னாராம். புரியுதுங்களா? சோ நம்ம எப்படி எடுத்துக்கணும் நம்ம டக்குன்னு, இதுதான் மனுஷன் நம்ம. ஹல்லேலூயா. ஆனா இங்க பார்க்கிறோம், இந்த யோபை பார்க்கும்போது அவர் எவ்வளவு தைரியம் இருந்திருக்கும், எவ்வளவு தைரியம். ஏன்னா பிசாசானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு நடந்து போவான். வெரி குட் ஓடி போவான். ரைட். ஹல்லேலூயா. இந்த ஓடி போறான்னு சொல்றது பார்க்கும்போது அங்க பாருங்க, அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றா,
இவர் என்ன சொல்றாருன்னா தைரியம் பாருங்க. யார மாதிரி சொல்ல முடியுமா? நாள்ல சொல்ல முடியாது. வாடா போடான்னு பேசிக்கிறாங்க. இன்னைக்கு சொன்னாங்க உங்க அப்பா பைத்தியம், உங்க அம்மா பைத்தியம், நீ பைத்தியம், நான் பைத்தியம் சொல்லிட்டு அப்படியே அடிக்கினே போயிட்டு நான் பண்ணோம். ஆனா இங்க பாக்குறேன், ஹல்லேலூயா, தைரியமா சொன்ன. எனக்கா அந்த வேத வசனம் நிறைந்தவனாய், கர்த்தர் மேல ஒரு விசுவாசம் உள்ளவனாய், ஹல்லேலூயா, இந்த இரவு வேளை கர்த்தர் நம்ம கூட எடுக்கிற ஒரே காரணக்கா நம்ம எல்லாருக்கும் அந்த விசுவாசம் வரணும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம்னாக்கா அதை ஒண்ணுமே பண்ண முடியாதான். எரிகோ மத்தியில எத்தனை வாட்டிங்க சுத்தின்னு வந்தாங்க? நான் 6 வீடு காலி பண்ணிட்டேங்க. இப்ப 7வது வீடுக்கு போனோம். நான் எப்படி பண்ண முடியும்? இன்னும் 7 நாள் இது காலி பண்ணதுக்கு. அந்த வீட்டுக்காரர் திடீர்னு கடத்துல வித்துட்டார். வித்துட்டு வந்து அழுகுறாரு, சார் நான் வித்துட்டேன் சார், நீங்க காலி பண்ணாரு. ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடி அவரே ஒரு வேலை செய்திருந்தாரு. அந்த வேலையில இருந்து அவர் எடுத்துட்டாங்க. அவருக்கு வீடு வாசம் இல்ல. என்கிட்ட வந்து ஒரு 50,000 ரூபாய் கேட்கிறாரு. நான் சொன்னேன், என்கிட்ட காசுலாம் இல்லைங்கன்ட்டேன். அவர் அழுது, இல்லைங்க இன்னைக்கு ஈவினிங் என்னை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அந்த பேட்ரிக் சர்ச் எதிர்க்க ஒரு கோயிலில் அந்த வீடு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்களே. வந்து அழுகுறாரு, என்கிட்ட காசு இல்லை, நாங்கள் ஊழியக்காரு அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அனுப்பிச்சு நான் ஜெபம் பண்ண, கர்த்தாவே நான் இப்படி உதவி பண்ண என்ன பண்ணாம, கர்த்தர் சொல்றாரு உங்க வீட்டை கொடுன்றாரு. எங்க வீடு ஒன்று இருக்கு. அந்த வீட்டில் வாடகை விட்டுருந்தேன். அவன் வந்து ரேஷன் கடையில் ரொம்ப திட்டு வேலை பண்ணி வாடகை கொடுத்தான்னு சொல்லி நல்லா வானான்னு வீடை பூட்டி விட்டேன். அது ஒரு 2 வருஷமா இருக்குது. நிறைய பேர் கேட்டாங்க, வேணாம் விட்டுட்டேன். ஸோ கர்த்தர் பேசுறாரு. அவர் போயிட்டாரு. ஒரு ஃபோன் அடிச்சு ஒடியாந்தாரு. இதை பாருங்க, என்கிட்ட ஒரு வீடு இருக்குது, அங்கே லைட் இருக்குது, கரண்ட் இருக்குது, நான் எந்த ரிப்பேர் பண்ண மாட்டேன், நீங்க போட்டு தான் அவங்க எனக்கு அட்வான்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளோ கொடுங்கன்னு சொல்லிட்டு சாவியை கொடுத்தேன். போயிட்டு வந்து பார்த்துட்டு, ஐயா நான் தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் எங்கள் வீட்டில் தங்கி இருக்காரு. ஹல்லேலூயா. ஆனால் நான் 7 நாளில் காலி பண்ணோம். ஒரு வீடை போய் கேட்குறோம், வீடு தேடினுக்கிறோம். நானும் ஒய்ஃபும். அவளுக்கு ஒரு ஆப்ரேஷன் ஆகிக்குது. ஏன்னா எனக்கு பிடிச்சா அவனுக்கு பிடிக்கணும், அவனுக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்கணும். ஏன் சொல்றேன்னாக்கா, அங்க போயிட்டு ஒரு வீடு கட்டாக்கா நாங்க லோலோ கும்பல் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. என்னது லோலோ கும்பல்? அவனுக்கு அலுவலியா கூட சொல்ல தெரியல அப்படின்ட்டாங்க. இன்னொரு வீடை பார்த்தா மேல் வீடு அழகா கட்டிடுச்சு. எல்லாம் பார்த்துட்டேன். அந்த ஓனர் போட்டு, நீங்களா யாரு கொடுத்தாலும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், எப்ப பார்த்தா ஜெபம் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன சாமி இப்படி சொல்றீங்களே அப்படி சொல்லிட்டு வந்துட்டேங்க. வந்துட்டு நானும் என் மனைவியும் ஒரே துக்கமா இருக்கோம். கர்த்தர் சொல்றாரு, இன்னும் 7 நாள் இருக்கு, என்ன பண்ண தெரியல. அதுவரை எனக்கு ஒரே கால் கொடாச்சல். அவர் அந்த 5 லட்சத்தை எங்கிட்ட கொண்டு கொடுத்துட்டாரு, எங்க லீஸ் பணத்தையும். 2 நாள் கால் வலி எனக்கு. ஆனா 3ஆம் நாள் நேத்துல இருந்து கால் வலி இல்லை. என்னடான்னு பார்த்தா அந்த 5 லட்சம் எங்க வீட்டுல பீரோ கிடையாது, கட்லெட்ல வச்சிருந்தேன். என் கட்டில் மேல என் காலை வச்சிருந்தேன். எனக்கு வலிக்கவே இல்லைங்க. எப்பா அந்த பணத்தை எவ்வளவு பவர் இருக்குது பாருன்னு பார்த்தா. ஸோ நான் ஏன் சொல்றேனாக்கா, ஒரே பயம், ராத்திரியும் பகலும், ஐயோ பணம் எங்க வேணா தூக்கிடுவானான்ட்டு. கர்த்தர் வசனம் கொடுத்தாரு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் ஹல்லேலூயா. அப்பா இந்த வசனம் எனக்கு வந்தது. நான் ஜெபம் பண்ணிட்டுக்கிறேன். என் மனைவிக்கு சேம் வசனம் வருது. நாங்க கர்த்தர் அற்புதம் பண்ணுவாருங்கன்னு. பண்ணாதானே நம்மளுக்குள்ள நமக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா இருக்கணும். இந்த இடையில நான் பாதூர் கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போவேன். அந்த பாஸ்டர் அன்னைக்கு வராரு. எங்க வராரு? நம்ம மவுண்ட்டுக்கு வராரு. வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணிருக்காரு. நான் ஒரு இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொன்னேன், எடுக்கல. நான் அப்புறம் அடுத்த நாள் எடுத்தேன். ஐயா அவங்க ஏரியாவுக்கு வந்து நீங்க எடுக்கவே இல்லை, என்னன்னு சொன்னேன். நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவங்க மனைவி இறந்துட்டாங்க. அவங்க வீட்டை வாடகை விடுறாங்க. 15 lakhs 15,000 இருக்கோனாரு. ஐயா நீங்க பேசவே பேசாதீங்க, என்கிட்ட 5 லட்சம்னாக்கா ஐயா அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு விட்டாரு. அடுத்த நாள் திருப்பி போடுறான், ஐயா உங்களை வந்து பார்க்க சொல்ற, பாருங்கனாரு. அந்த வீடை போய் பார்த்தேன். எங்கன்னா சென்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் இருக்குங்க. இந்த தங்கம் ஸ்டோருக்கு எதிர்க்கு போய் பார்த்தாக்கா வீடு நாங்க எப்படிலாம், எனக்கு நிறைய வீடை பார்த்தோம், ஒரு இருட்டு, அது ஒரு திகில் இருக்கும். ஆனா இங்க பார்த்தா ஒரு ப்ளீஸ் இருந்தது. ஏன்னா ஒரு சிபிஎம் அவங்களுக்கு. அவர் சொல்றாரு, எங்களை வந்து புதன்கிழமை வந்து எல்லாம் பணம் கொடுனாரு. ஆனா அன்னைக்கு சொல்லிட்டாரு, ஐயா என்னால் வர முடியாது, நீங்க வெள்ளிக்கிழமை கொடுனாரு. நான் சொன்னேன், ஐயோ வெள்ளிக்கிழமை நானும் என் மனைவி ஜெபிக்கிற நேரமாச்சே, ஏசப்பான்னு கேட்டுக்கிறோம். அன்னைக்கு நைட் அவர் தூங்கவே இல்லையா. காலையில் எனக்கு ஃபோன் பண்ற, ஐயா இன்னைக்கே வந்துருங்கயானாரு. சரி பணத்தை எடுத்து போய் நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நல்லா கவனிங்க ஐயா, இந்த ஏசியை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபேனை யூஸ் பண்ணிக்கோங்க, கட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் அந்த அக்வா வாட்டரு, ஹீட்டரு எல்லாமே யூஸ் பண்ணிங்க. ஏன்னா எங்களுக்கு 2 வீடுக்கு இதெல்லாம் அவுத்துன்னு போக முடியாது. இந்த வசனம் தான் சொல்லிச்சுங்க. இன்னொன்னு ஒண்ணு, நம்ம வீட்டில் எல்லாருக்கும் 2 பெட்ரூம் இருக்குல்ல, 2 பாத்ரூம் இருக்குமா, அங்க 2 பாத்ரூம் இருக்குது. கர்த்தர் பயங்கரமா செய்தார்.
நாங்கள் அப்படியே அழுதோம். அப்போ அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் எங்ககிட்ட சொன்ன வார்த்தை இதுதான். ஹல்லேலூயா. அப்போ ஊழியம் செய்வனுக்கும் செய்யாததுக்கும் வித்தியாசம் காண்பார். எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்றேன். ஏன்னா நான் ஒரு வீடு போகும்போது கர்த்தாவே திருப்பியும் நான் பேக் பண்ணணுமா, நன்றி கர்த்தாவே போனேன். ஆனா இந்த நாள்ல கர்த்தர் பெரிய காரியம் செஞ்சார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, தேவன் சொல்லுற காரியத்தை நம்ம ஓகே சொல்லணுமா? ஓகே எப்படி ஓகே சொல்லணுமா? வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இங்க பாக்குறோம், தாவீது ராஜா தேவனுக்கு விருப்பமானவரு, அவர் எல்லாம் பண்றாரு. ஆனா அங்க நடக்குது பாக்குறோம். வாசிக்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அந்த பிரச்சனை வரங்க. ஹல்லேலூயா. கல்லெறிகிற பிரச்சனை வரும். ஊழியத்துக்கு போகும்போது கர்த்தருடைய வார்த்தையை செல்லும் போது எல்லாம் இதெல்லாம் நம்ம நெருக்கங்க வரும். இந்த நெருக்கம் வரும்போது தான் அவன் செய்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா தெரியுமா? ஹல்லேலூயா. அவன் செய்த ஒரே ஒரு காரியம், தேவன சமூகத்துல போனான். ஹல்லேலூயா. தேவன் எதை செய்தாலும் அவன் தவறே செய்ய மாட்டாரு. ஆனா அது தவறா தான் தெரியும் நமக்கு. ஆனா அங்க தான் என்ன பண்ணுவான், ஒரு திருப்பத்தை கற்று கொண்டு வருவான். ஹல்லேலூயா. இங்க அவன் இழந்து போனது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டாரான். ஹல்லேலூயா. இந்த இரவு வேளையில நான் டைம் போயிருக்கனால நான் முடிக்கிறேன், சீக்கிரமா முடிக்கிறேன். தாவீது ராஜா இன்னைக்கு அவரை பத்தி உலகம் ஃபுல்லா பேசுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனாலும் நீங்க பாக்குறீங்க, அவர் செய்த ஒரே ஒரு காரியம், எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை முன்வைத்தார். ஹல்லேலூயா. இந்த இரவு வேளையில நம்ம முன்வைக்கிறோமா, அல்லது பின்னோக்கினான் நம்ம ஒரு சரீர பிரகாரமா வெளி பிரகாரமா, ஆனா நம்ம யோசனை, நம்ம வார்த்தைகள் எப்படி தெரியாது. ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் பேராசை ஜாஸ்தி இருக்கும், இதை கிடைச்சா அதை கிடைச்சான்ட்டு. ஆனா இங்க பாக்குறோம், ஒரு பெரிய சிட்டில நிறைய ரோட்டு நாய்கள்லாம் போயினே இருந்துச்சான். ஒரு பெரிய கதவு பங்களா வீட்டுல ஒரு நாய் மட்டும் உள்ள ஓடி நின்று அப்படி இருந்துச்சான். உடனே இந்த நாய்லாம் பாருங்க, நான் சந்தோஷமா இருக்கிறோம், பாரு இது உள்ள அப்படியே அழுது நிற்கிறேன் சொல்லிச்சான். அப்போ இந்த நாய் சொல்லிச்சான், வெளில வந்து, ஐயோ வானவனா எங்க ஓனர் வீட்டுல இல்லைன்னு சொல்லிச்சான். சரி நல்லா போயிட்டான். இன்னொரு நாட்டி கதவு திறந்துக்குதான், ஆனா நாய் உள்ள உட்காந்துதான். இந்த நாய் வந்துட்டு கூப்பிடுச்சா எல்லாம் நாயும், ஐயோ நான் வரமாட்டேன், எங்க ஓனரு வீட்டில் இருக்க ஆரம்பிச்சான், அதான் வரலையா? இல்லை எங்கள் ஓனருக்கு ஒரே ஒரு பொண்ணுக்கு இருந்துச்சான். அவர் பொண்ணு எடுத்தா என்ன அப்படின்னா, இல்லை எங்கள் அடிக்கடி எங்கள் ஓனர் எங்கள் பொண்ணை பார்த்து திட்டுவார், திட்டினா அது கொண்டுக்கினா அவர் எதிர் வீட்டில் இருக்கிற பையனை நேசிக்கிறான். அப்போ இந்த ஓனர் சொல்லலாம், நீ அவனை நேசித்தாக்கா ஒரு நாய்க்கு கட்டி கொடுத்தாலும் கட்டி கொடுப்பேன், உனக்கு நான் கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிறாரு. ஸோ இது ஒரு ஜோக்காக கூட இருக்கலாம் உங்களுக்கு. ஹல்லேலூயா. நம்ம ஆசை அப்படித்தாங்க, கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதான் கொடுப்பாரு, அதை மீறி போகக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த நான் பாதூர் கிராமத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், அங்கே நிறைய ஆத்மாக்கு வந்துனே இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் போறேன், இங்கே நான் 4 மணிக்கு போனா தான் அங்கே 9 மணிக்கு போய் சேர முடியும், 3 பஸ் ஏறி போனோம். அங்கே போனாக்கா ஜனம் வரல. என்னன்னு பார்த்தாக்கா ஒரு மரத்தில் பால் வருதான், எல்லாம் அங்கே ஓட்டுக்குதுங்க. பாஸ்டர் ஒரே வசனம், ஒரு மரத்தில் பால் சொட்டு ஊடுதான், எல்லாம் போயிட்டாங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேனாக்கா, சாத்தான் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல ஊழியம் செய்யும் போது அங்க, ஆனா அங்க போன ஆள் இல்லைன்னும் போது பாஸ்டர் ஐயா அப்படி பசங்க, ஐயா பரவாயில்ல. அதுக்கப்புறம் 4-5 பேர் 10 பேர் அப்படி கொஞ்சம் வந்தாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேனாக்கா, ஓகே ஜீசஸ் சொல்லணும். ஹல்லேலூயா. அடுத்தது ஒன்று பார்க்கலாமா? ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ப்ளீஸ், ஜீசஸ் கேட்கணும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், பக்கம் 1038. தானியேல் 6:10. ஹல்லேலூயா. அப்பா, இந்த சூழ்நிலை நாளை காலையில நம்ம எங்க போனோம், நம்ம சாவ போறோம்னு தெரிஞ்சிடும். நமக்கு சூழ்நிலை அப்படியே பயங்கரமா இருக்கு. இந்த நேரத்தில் எப்பொழுதும் செய்த போல தேவனை ஆராதித்தான. ஹல்லேலூயா. இந்த அனுபவம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குதுமா. ஏன்னா சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். அப்புறம் இந்த காலத்துல இந்த பிள்ளைங்களை வளர்க்கறது ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னாக்கா கர்த்தர் நான் ப்ளீஸ் எங்க அப்பா கிட்ட கேட்கறேன், அப்பா ப்ளீஸ் என் பேரனை நான் எப்படி அவனை ஹேண்டில் பண்ணுன்ட்டு. ஏன்னா அவன் இங்க ஒரு லிட்டில் மிடில் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறான். அந்த ஸ்கூல் பக்கத்துல ஒரு விக்கிர கோயில் இருக்குது. அதுல வந்து இந்த எலிஃபென்ட் தான் அங்கே உட்காந்துக்குது. இவருக்கு எலிஃபென்ட்னா ரொம்ப பிடிக்கும் இவருக்கு. எல்லாரும் வந்து அங்கே வணங்கிட்டு போறாங்க. இவர் எனக்கு கூப்பிட்டாரு, தாத்தா நம்ம ஜெபம் பண்ணிட்டு போலாமான்னு கேட்டான். டேய் என்னடா, ஏய் இது நம்ம காடு இல்லடா இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போயிட்டேன்.
உள்ளே போனவன் திருப்பி சாயந்தரம் மதியானம் கூட்டு வரணும் எல்லாம் இருக்கிறாங்க, நான் பார்க்குறேன், ஏன்னா என்ன பார்க்குறாங்கன்ட்டு. இவர் கேட்குறாரு, தாத்தா ஏன் தாத்தா எலிஃபென்ட் சட்டையை அவுத்துட்டுக்குன்னு கேட்டான். பழங்கள் எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு கேட்டான். நீ என்ன பதில் சொல்லுவீங்க? பார்த்தேன், அது ரொம்ப வெயிலாகுது, அதான் அவுத்துச்சின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். ஸோ இந்த நாளில் பிள்ளைங்களங்க நீங்கள் சிரிக்கலாம், நம்ம தப்பாக சொல்லி கொடுத்தா அது என்ன பண்ணுவோம், அதை அப்படியே பிடிச்சிக்கல. நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, அவன் கேட்டான், ஏன் டேடி தாத்தா ஷர்ட்டையெல்லாம் அவுத்துருக்குதுடா, ரொம்ப வெந்து போகுது தான் அவுத்துச்சுன்னு சொன்னேன். நான் இவருக்கு அந்த கிரே கலரை பார்த்துட்டு இது வேற கலர் இருக்குதுல்ல. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னாக்கா, தயவுசெய்து சாமி ராஜா, இந்த உலகத்தில் எங்களை பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு நாங்கள் எங்கள் வேலைக்கு போகும்போது நாங்கள் எப்படி அங்கே ரியாக்ட் பண்ணுறோம் சொல்லிட்டு ராஜா, எங்களை நாங்கள் சோதித்தரன்னு கேட்கணுமா? ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை பாருங்க, அடுத்த நாள் காலையில் அவன் என்ன பண்ண போகிறாங்க, போட போகிறாங்க. ஆனால் அங்கே நடக்கிறத பார்க்குறோம், வித்தியாசமாய் நடக்கிறது. ஹல்லேலூயா, வித்தியாசம். ஏன்னாக்கா இஸ் a 11th hour God. 11, 56, 57, 58 அப்போ தான் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். 7 மடங்கு சூழ நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை தீப்பா போவோம், அதுக்கப்புறம் தான் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. இந்த தெய்வன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப அன்புள்ள தெய்வங்க. நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நடக்கிறதுலாம் பயங்கரமாக இருக்கும். இந்த பாதுர் கிராமத்துக்கு போனாங்க. அங்கே போனால் அந்த பாஸ்டர் என்ன பண்ணார், எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார். அன்னைக்கு போட்டார், மீன் குழம்பு போட்டார். அந்த மீன் குழம்பு போட்டால் எனக்கு ஒரு மிட்டாய் என்ன சாப்பிட்டா தான் சரி. இந்த 3 பஸ் ஏறணும். அவர் ஒரு பைக்கில் வந்து இடத்துல விடுறாரு, நடந்து சொல்கிறேன், பைக்கில் விடுறாரு. அங்கே ஒரு கடை இருக்காது, ஏன்னா ஆனால் கடை இருக்காது, அங்கங்கே விக்கிரக கோட்டை இருக்கும். ஸோ கடை ஒன்றுமே இல்லை. சப்பா ஒரு மிட்டாய் சாப்பிடணுமே, நான் போனேன்னா ஒரு 2 hour ஆகும், அந்த பஸ் ஸ்டாண்ட் தான் கிடைக்குமேன்ட்டு இருக்கிறேன். அவர் என்ன பைக்கில் வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்டை விட்டார். அந்த பஸ் வந்து 10 நிமிஷம் நிற்கும், அப்படி போயிடும். இன்னும் வரல. வந்தோம், டக்கு நின்று டிக்கியை திறந்தார். ஐயா இன்னைக்கு சண்டே கிளாஸ் இல்லை, நான் சாக்லேட் வாங்கினேன், இந்தாங்க சாக்லேட் வீட்டுக்கு எடுத்து போன்னு கொடுக்குறாரு. எத்தனை? 20 சாக்லேட் கொடுக்குறாரு. அப்படியே நான் நின்றுட்டேன். என்னங்க ஐயா வாங்க மாட்டேங்கிறாரு. நான் சொன்னேன், ஐயா எனக்கு ஒரு சாக்லேட்டா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன் சாமி ராஜா, நீங்க எப்படி கொடுக்குறீங்க சாமி? ஹல்லேலூயா. ப்ளீஸ், நான் ஒரு ப்ளீஸ் கூட கேட்கல, ஆசைப்பட்டேன். அப்போ நம்ம ஜபிக்கிறதும் வேண்டிக் கொள்ளுதும் மேலே செய்வார். ஹல்லேலூயா. அதே கிராமத்துக்கு அன்னைக்கு 3 பஸ்ஸில் போனோம், ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். அந்த பஸ் பிரேக் டவுனா வராதான். டைம் ஆயிடுச்சுன்னு கோயிலுக்கு போயிட்டு ஒரு 17 கிலோமீட்டர் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். போயினே இருக்கேன், அங்கே ஒரு பஸ் கிடச்சிச்சு எனக்கு. அந்த பஸ்ஸில் போனாக்கா டைட் ஆகுது, மூச்சு விட முடியல, ஒன்றும் முடியல, இப்படி பிடிச்சின்னுக்கிறேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு, என்ன டைம்னு தெரியல. கரெக்டாகவே டைம் தெரியல, செல்லை கூட எடுக்க முடியல, எத்தா கீழே வந்துருமேட்டு இந்த கை வேற வெளியில் சொல்லிட்டே இருக்கிறேன். எனக்கு முன்னால் 10 ஒரு கேள்வி, ஒரு ஆயா, எப்பா மணி என்னப்பா ஆண்டி எதிரால கேட்குது. அவன் வந்து 9:15ன்றான். எனக்கு ஊந்துச்சு. அது திருப்பி எனக்கு கேட்கல, சத்தமா சொல்லுச்சு. ஏடா என்னடா இது, அப்பா இப்படியா கடவுள்? ஐயோ, எனக்கு அந்த டைம் கோயிலுக்கு நான் டைமிங் போவேன், டைமுக்கு போகணுன்ட்டு நான் யோசிக்கிறேன், டைம் போகணுமே சாமின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா மூலியமா எனக்கு நியூஸ் வருது. ஹல்லேலூயா. இஸ் a 11th hour God. நம்ம ஜெபத்தில் நான் ரொம்ப ருசிச்சிருக்கேங்க. எங்ககிட்ட பெட்ரோல் காசு இருக்கு, நடந்து போய் எல்லாம் கேட்பாங்க, ஏன் நடந்து போறேன்ட்டு. என்ன சொல்லியிருப்பேன், நீங்க டாக்டர் வாக்கிங் போன்னு சொன்னா சொல்லியிருப்போம். என்ன மாதிரி கேட்பாங்க, அன்னைக்கு தான் கேட்காம தான் கேட்பான், என்ன சார் அப்படின்வான். ஸோ ஏன் இதெல்லாம் சொல்றேன்னாக்கா, ப்ளீஸ் இந்த சூழ்நிலாம் மாற்றி நம்ம கேட்கும்போது அந்த இடத்துல ஹல்லேலூயா வாயை கட்டி போட்டாராம். இன்னைக்கு உங்களை பற்றி பேசுகிற எல்லாரையும் வாயை கட்டுவார். ஹல்லேலூயா. இதை தான் நம்ம தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கடைசியாக நம்ம பார்க்கும்போது சாரி வாசிக்கலாம். 103ஆம் சங்கீதம் 3, 4, 5. ஹல்லேலூயா. 11 நாளில் அவங்க எங்க போயிருக்கலாம், கானானுக்குள்ள போயிருக்கலாம் ஷார்ட்கட்ல. ஆனா 40 வருஷம் அவரை சுத்த வச்சாருனாக்கா, இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு வயசை கொடுத்துருக்காரு. இந்த வயசை கொடுத்து எதுக்கு கொடுத்துருக்காருனாக்கா வாசிக்கலாம். அப்பா நம்ம என்னன்னா பண்ணியிருக்கோம். ஹல்லேலூயா. வீட்டில் தெரிஞ்சு தெரியாம இப்ப வேற செல்லு வந்துக்குது, அப்பா அம்மா பார்க்கும்போது டக்கு டக்குன்னு மாத்திக்கிறோம். என்ன இதெல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு. என்ன ஆனா வாசிங்கம்மா, நோய் என்னன்னா நோய் வருது, இந்த நோயெல்லாம் குணமாக்குறாராம். பிராணன அழிவுக்கு அடுத்ததுமா கழுகுக்கு. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வருஷம் உங்களுக்கு நான் கூட்டி கொடுத்த 24 நாள் முடிஞ்சிச்சு. இந்த மீடியான நாளில் இன்னைக்கு பாஸ்டர் சொன்னார், யாருக்காவது வசனம் சொல்லணும்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. யாருக்காவது ட்ராக்ஸ் கொடுக்கணும்னு சொன்னார். எதையாவது பண்ணுறோமா? ஹல்லேலூயா. ஒருவேளை செய்யலைனாக்கா சாரி ஜீசஸ், நான் 24 நாள் முடிஞ்சிச்சு, இன்னைக்கு 25 தொடங்க போகுது, இன்னும் ஸ்டார்ட் பண்ண சொல்லலாமா? ஹல்லேலூயா.
இதை தான் தேவன் சொல்றாரு. இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ஊழியத்துக்கு போயிட்டு இந்த மாதத்துல எனக்கும் என் மனைவிக்கும் நிறைய ஊழியம். அதாவது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஊழியம். எங்களால் முடியவே இல்லை. ஒரு நாள் ரொம்ப டயர்டாக்குறேன். அன்னைக்கு தான் இந்த மிஸ் கால் வர மாதிரி என் கசன் ஒருத்தன் ஃபோன் பண்றான். அப்போ அவனுக்கு தெரியாம அவங்க வீட்டில் கேக் சாப்பிட்டேன், நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டேன். கேக்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். வீட்டில் செய்தா பலகாரம், கடையில் செய்தாக்கா கடையில் வாங்கினா பலகாரம், வீட்டில் செய்தா பலாத்துக்காரன்னு சொல்லுவேன் நான். அவங்க வீட்டில் டேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க கேக்க. அவன் ஒரு 7 மணிக்கு ஃபோன் பண்ணுறான், அங்கிள் ஒரு கேக் உங்களுக்கு அனுப்பிச்சிக்கிறேன் வாங்கிக்கங்கன்றான். அந்த கொண்டாந்தவன் பேட்ரிக் சர்ச்சில் மேடுனா ஒரு மேடுலேருந்து ஃபோன் பண்ணுறான். இங்கே வந்துட்டு எந்த மேடு இந்த மேடுன்னு கேட்ட. கட்சியில் சொன்னேன், நீ எங்கே போனா பேட்ரிக் சர்ச் வாசலில் நின்றுக்கிறான். நின்று கேட்க வச்சுட்டு இருந்தான். அவன் அப்படியே கோயிலை பார்த்துன்னு இருந்தான். ஆஹா, இவன் தான் பொழுது நம்மளுக்கு கருத்தை கொடுத்தான்னு சொல்லிட்டு, அப்பா இந்த ஊருக்கு வந்துக்கிறேன். இல்லை சார், இதை ஃபர்ஸ்ட் நீ யார் வந்தா தெரியுமான்னு தெரியாது சார். நான் ஏசாமி கிட்ட 12 சீட்டில் ஒருத்தர் வந்தார், இந்த மலையில் தான் இருந்தார். இது அவனுக்கு வந்து பறங்கி விளையாட்டான். இது வந்து சென்ட் தாமஸ், அவர் பேரு தோமா. ஏசாமிட்டு அவன்கிட்ட கருத்தை சொன்னான். அப்படியே ஆச்சரியமா பார்க்குறான். ஏன்னாக்கா அங்கங்க எங்க பாருங்க, எங்க பார்த்தாலும் என்ன சார் அங்கே போனா கோயில் இங்கே போனா கோயிலுன்றான். ஆமாப்பா, அவர் எங்கெல்லாம் கால் மிதிச்சாரோ அங்கெல்லாம் ஏசாமியுடைய வார்த்தை வருது. ஹல்லேலூயா. இந்த இரவு வேளையில நம்ம தேவங்கிட்ட கேட்கணும். இன்னும் 24 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 11 மாசமோ எத்தனை நாள் இருக்குது? 7 நாள் இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர்ட்ட கேட்கலாமா? அப்பா, இந்த நாளை நான் ஊழியம் செய்யணும் சாமி ராஜா, எனக்கு ஆத்துமகளை தாங்க சாமி. ஆத்துமகளை தாங்கினாக்கா தேவனோட சமூகத்தை நம்ம காத்திருக்கணும். காத்திருக்கும் போது தான் கர்த்தர் கொடுப்பாரு. ஏன்னா எங்களுக்கு பிரச்சனை, வீடை பார்க்கணும், எங்கெங்கெல்லாம் கூப்பிடுறாங்க. போனாக்கா அந்த ஓனர் முன்னாடி வர்றாரு, வீட்டு சாவி முன்னாடி வருது, இன்னும் எங்க போனாலும் கிடைக்க. ஆனா கர்த்தருக்காக நீ முதல்ல கால் எடுக்கும் போது அவர் ஆயத்த பண்ண வீடுனாக்கா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. வீடு என்ன புது வீடு கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்து. எங்களுக்கு ஆச்சரியம். எப்படின்னாக்கா அவங்க சொல்றாங்க, நீங்க ஜெபிப்பீங்கன்னு தெரியும், அதான் நீங்க எப்போனா ஜெபம் பண்ணுங்க, எப்போனா ப்ரேயர் நடத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிபிஎம் கும்பல். இவங்களுக்கு எப்படா நம்மளுக்கு இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தாக்கா, அந்த சிபிஎம் சபைக்கு போற என்னோட கிளாஸ்மேட், அவன் பயங்கரமான பாவியா இருந்தான். என்கிட்ட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது. அவனை ஏசாமி ஏற்றுக்கொண்டு இப்போ சிபிஎம்ல அவன் பாஸ்டருக்கு அடுத்தபடி இருக்கான். அவன் வேலை என்ன தெரியுமா? யாருன்னா இருந்துட்டா முதல்ல போய் குளிப்பாட்டுவானா, யாருன்னா கல்யாணம்னாக்க எல்லாம் பண்ணுவானா. ஒரு கார் வச்சிருக்கான். அந்த கார்ல யாரெல்லாம் முடவன், யாரெல்லாம் கண்ணு தெரியாதோ அவங்களெல்லாம் கொண்டாந்து சர்வீஸ்ல உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து வீட்டில் விடுறான். இப்படி பண்றான். இவர் தான் அவருக்கு காட் ஃபாதரா. நான் கேட்டேன், உங்களுக்கு ஆல்பர்ட் தெரியுமான்னு. தெரியாரு. நான் இப்போ தான் அவர்கிட்ட பேசினட்டு 2 பேரும் பேசினா. அவன் என்ன சொன்னான்னு தெரியல. அவரு நீங்க நான் இது 10 லட்சம் அப்படியே கொடுக்கலாம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க 5 லட்சத்துக்கு கொடுங்கன்னு பணத்தை வாங்கிட்டார் உடனே. எனக்கு ஆச்சரியம், எப்படியா வந்து இதெல்லாம்? இதாங்க கர்த்தர் செய்து. ஹல்லேலூயா. அவர் கிரகிக்க முடியாத காரியம் செய்வாராம், நினைக்க முடியாத காரியம் செய்வாராம். ஆனா அவருடைய சத்தத்தை கேட்டு, சத்தம் மட்டும் இல்ல, அவர் சித்தத்தை செய்யும் போது அவர் வழிநடத்துவார். ஹல்லேலூயா. ஏன் இதெல்லாம் சொல்றேனாக்கா, ஒருவேளை உங்களுக்கு நான் சொல்லுது விளங்குச்சாலன்னு தெரியல. ஸ்டார்டிங் 5,000 சொன்னேன்ல, அந்த மாதிரி இந்த வேளையில கர்த்தருடைய செயல்கள் அதிசயமா இருக்குமா. நான் இன்னும் சொல்ல போனா நிறைய சொல்லிட்டு போலாம். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் போன நானும் என் மனைவியும் பலாப்பழம் சாப்பிடலாம் ஆசைப்பட்டேங்க. வரும்போது அங்கே வண்டியெல்லாம் நிற்க முடியல, டிராஃபிக் ஆயிடுச்சு. வந்தது நாங்கள் 10 மணி. வீட்டை வந்து கதவு சாதிட்டோம். ஒருத்தர் கதவு தட்டுறாரு, வீட்டு ஓனர். நான் பாண்டிச்சேரி போயிட்டு வந்தேன், பலாப்பழம் தாங்கன்னு கொண்டாந்து கொடுக்குறாரு. அப்படி 2 பேரும் பார்க்குறோம். ஸோ சின்ன காரியம், ஒரு உங்களுக்கு சின்னதாக இருக்கலாம், ஆனா நீங்க ருசிச்சு பாருங்க, டேஸ்ட் பாருங்க. You will do the mighty work. Hallelujah. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் பாஸ்டருக்கும் நன்றி சொல்றேன். Hallelujah. Amen.